ஓகே. இப்போ கண்டினியூஸாக நான் எத்தனை ஃபோட்டோ எடுத்தேன்னே தெரியல, நிறையா எடுத்தேன். அதே மாதிரி நான் கேமராவையும் பேன் பண்ணேன். இந்த டால் கிட்டையும் வச்சுருந்தேன் கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் பாட்டுக்கிட்டையும் கொண்டு போனேன், அடுத்து இந்த கப்புக்கிட்டையும் கொண்டு போனேன். இப்போ அந்த ஃபோட்டோஸை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டாலு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கு அதில். அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டால் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி அடுத்து பின்னாடி இருக்க அந்த பாட்டு வந்து ஃபோக்கஸ்க்கு வருது. அடுத்தது அந்த கப்பு வந்து ஃபோக்கஸ்க்கு வந்திருக்கு. இப்படி தான் மூவிங் சப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த பஸ்ட் மோடில் போட்டுக்கணும். அதாவது இதில் டிரைவ் மோடில் இந்த ஹை ப்ளஸ் இருக்குது இல்லையா, அதில் இல்லை ஹையில் வச்சுக்கலாம், இல்லை மீடியம் வச்சுக்கலாம், லோன்னு வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அது கொஞ்சம் இந்த லோவில் வச்சோம்னா ஃபோட்டோஸ் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும், இவ்வளோ ஃபோட்டோ எடுக்காது. ஷட்டர் பட்டனை ஆஃப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு